மீகா அதிகாரம் 7 இறைவார்த்தை 8. என் பகைவனே, என்னை குறித்து களிப்படையாதே, ஏனெனில் நான் வீழ்ச்சியுற்றாலும் எழுச்சி பெறுவேன். நான் இருளில் குடியிருந்தாலும் ஆண்டவர் எனக்கு ஒளியாயிருப்பார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு அநேக நேரம் நாம் விழுகின்றோம். விழுந்தாலும் விழுந்த இடத்தில் நாம் கிடப்பது கிடையாது. ஆண்டவர் நம்மை மீண்டும் மீண்டும் எழச் செய்கின்றார். எத்தனையோ கண்கள் இன்றைக்கு பார்க்கின்றன. எத்தனை முறை விழுந்தாலும் இவர்கள் எழும்பி விடுகின்றார்கள். எப்படி இது நடக்கிறது என்று. இருளில் நடந்தாலும் அங்கேயும் ஒரு ஒளி நம்மை பின்தொடர்ந்து வருகின்றது. அதுதான் ஆண்டவரின் ஒளி. நாம் போகின்ற பாதையிலும் சந்திக்கின்ற நபர்களிடத்திலும் எத்தனையோ எதிர்ப்புகள் இருந்தாலும் அங்கேயும் தேவ பிரசனம் நம்மோடு கூட இருக்கின்றது. நாம் எங்கு சென்றாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார், நம்மோடு பயணிக்கின்றார். நாம் விழுந்தாலும் நடந்தாலும் ஓடினாலும் அவர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கின்றார். இறைவனை மட்டும் நம்பி வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து ஓடுவோம். ஆமென். God bless you. காத்திருந்த நேரம் மாறி பூக்கும் நேரம் வரும். நீ பூத்து காய்த்து கனி கொடுத்து வாழ்க்கை மாறிவிடும். உன்னை பார்த்து நகைத்த உறவுகள் எல்லாம் மீண்டும் கூட வரும். நீ நீதியின் வாழ்க்கை வாழ்ந்தவன் என்று ஊரே பேரு சொல்லும். மனசே